இது ஃபஸ்ட்டு வருஷம் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுதான் இப்படி குறுகலாக அந்த கூடை வருது. பின்னொன்னா ஒரு 3 வருஷம் போடுற வரைக்கும் இப்படி பள்ளம் வர மாதிரி வரும். கொஞ்சம் இப்படி விரிவு பண்ணி தான் இந்த கூடையை போடணும். பள்ளம் பள்ளமாக வருது, அது பம்கின் வரி மாதிரி வருது, தெரியுது. கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறது பாருங்கள். இந்த இடம் தான், இந்த பாருங்கள். இந்த ரன்னிங் ஒயர் இப்படி கீழே கொண்டு வந்து க்ரீன் போட்டு எல்லோ போட்டு இதுலேயே போட்டு இதில் இப்போது பாருங்கள் எல்லா பக்கமும் நான் க்ரீன் கலர் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் பாருங்கள் இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். இது நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒயர் விட்டுக்குங்க, நல்லா இழுத்து போடுங்க, அப்போ தான் கூட நல்லாயிருக்கும். இது ஒரு 15 வருஷம் வருங்க கூட. இப்போ 4 போட்டுட்டு ஆரஞ்சு தாங்க ரன்னிங் ஒயர் ஃபுல்லாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது 4 போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த பச்சை இருக்குது பாருங்கள், இப்படி இதை வந்து கீழே இன்னிட்டு வரணும். இந்த கீழே கொண்டு போனீங்க எப்படி. இது ஃபஸ்ட்டு வருஷம் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பள்ளம் பள்ளமாக வரும் பாருங்கள் இப்படி. இந்த எல்லோ கலர் இது கொஞ்சம் இப்படி விரித்து விட்டு தாங்க போடணும். இப்போ எல்லோ கலர் போட்டுட்டு இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ இந்த இடத்துல 2 நாட் வரும். அப்புறம் அதே இப்படி கொஞ்சம் இது பண்ணி விரிவு பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் எல்லோ இருக்குல்ல, இதை வந்து பாருங்கள் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. இந்த பக்கம் எல்லோ இருக்குல்ல, இதையும் கீழே போடணும். இந்த இடத்துல போடுறது பாருங்கள் இப்படி வரணும். அப்போ தான் இந்த இடத்துல நல்லா இழுத்து விடுங்க. இப்போது இந்த க்ரீனில் போடணும். அப்போ தான் இந்த வளைவு மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல 5 நாட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் திரும்ப மேலே போய் திரும்பவும் அதை கீழே கொண்டுட்டு வரணும். இதை பாருங்கள் இப்படி. இதுதான் இப்படி குறுகலாக அந்த கூடை வருது பாருங்கள். இந்த இடத்துல இப்படி 5-6 நாட் வருது. இப்போ இதிலேருந்து இப்படியே பின்னிட்டு வரணும். அதே மாதிரி சுற்றியும் பின்னுனா ஒரு 3 வருஷம் போடுற வரைக்கும் இப்படி பள்ளம் வர மாதிரி வரும். அப்புறம் சரியாக நார்மல் ரவுண்டு மாதிரி வந்துடும். இந்த 2 வருஷம் இப்படி தாங்க போடணும். இது ஃபுல்லாக ஆரஞ்சு ஓரம் வந்து பாருங்கள். இப்போ நடுவில் வந்து 2 எல்லோ வரும், க்ரீன் வரும். அதுக்காக தான் அந்த க்ரீன் கொடுத்தேன் நான். பாருங்கள், இது 4 போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி கீழே ஒயர் கொண்டு போய் வரணும். இப்போ 4 பின்னிட்டேன். அங்கே 2 வளைவு வந்ததில் இந்த கூடையில் 3 வரும். அந்த பிளாக்ல வந்து 2 வந்துச்சு, இப்போ இது 3 வரும். இப்போ திரும்ப இதை இந்த ரன்னிங் ஒயரை கீழே க்ரீனில் கொண்டு போய் பின்னணும். இது ஒன்று தாங்க இந்த கூடையில் பார்த்து போட வேண்டியது. இதெல்லாம் பாருங்கள் ஸ்கொயர் டைப்பு தான், ஒரே அளவு தான். 8க்கு 8, 12க்கு 12, 16க்கு 16. அங்கே எவ்வளோ பொரிச்சு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதெல்லாம் இது சதுரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது இந்த க்ரீன் போட்டுட்டு திரும்ப இந்த எல்லோ இதை எடுத்து விட்டு போடணும். 3 வளைவு மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அப்படியே மேலே கூடையை வளர்த்திட்டு போடுறது தான். பாருங்கள், இப்போ 2 போட்டுட்டேன். அப்புறம் இது திரும்ப பாருங்கள், இது கொஞ்சம் இப்படி விரிவு பண்ணி தான் இந்த கூடையை போடணும். இந்த இடத்துல போடுறது
கொஞ்சம் சிரமம். எடுத்து விட்டு அஞ்சு நாட் 6 நாட் கிடைக்கிது அந்த இடத்துல. அப்படியே சுற்றி போட்டுட்டு வந்துடுங்க. இந்த ரன்னிங் ஒயர் கீழே ரெண்டு பக்கம் கீழே போய் அப்புறம் மேலே வரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டு இப்படி கிடைக்கும். அதே மாதிரி திரும்ப இப்போ ஆரஞ்சு. இது அப்படியே குறுகி அந்த இடத்துல பள்ளம் பள்ளமாக வருது. அந்த பம்கின் வரி மாதிரி வருது. அப்படியே ரன்னிங் ஒயர் சுற்றி ரன்னிங் ஒயர் முடிகிற வரைக்கும் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த பக்கம் திருப்பி இது கீழே பாருங்க. இது அப்படியே க்ரீனு, அப்புறம் எல்லோ, அந்த பக்கம் எல்லோ, அப்புறம் க்ரீனு. இப்போ பாருங்க 3 வளையம் வந்துடுச்சு. இதில் மொத்தம் 12 பள்ளம் வரும். 12 இதில் பாருங்க. இது நல்லா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தாங்க பாருங்க. இப்படி கீழே வந்துடுச்சு 2. கீழே கொண்டு போய் திரும்ப அந்த கீழே எல்லோவில் போடணும். பாருங்களா, இதை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு இடம் தாங்க இந்த கூடையில் பார்த்து போட்டுட்டிங்கன்னா இந்த கூடை ஈஸியாக போட்டுடலாம். பார்த்தீங்களா இப்படி பாருங்க. அப்படியே சுற்றி போட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது அப்படியே சுற்றி போட்டுட்டாங்க. நின்று அப்படியே ரன்னிங் ஒயர் தான். இங்கே எத்தனை வருஷம் வருதோ அவ்வளோ அளவு கூட போடணும். இதுக்கு வந்து நான் 70 இன்ச்சுக்கு 70 இன்ச்சு வந்து 12 ஒயரு 6 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த ஒரு பக்கம் 5 வரிசையும் ஒரு பக்கம் 6 வரிசையும் போட்டுக்கிட்டேன். சதுரம் வந்து மொத்தம் 12. அப்படியே எடுத்துக்கிட்டு சுற்றி போடணும்.
இப்படி பாருங்கள், அப்படியே போட்டுட்டு எத்தனை வருஷம் வேணுமோ அப்படியே வளர்த்தி போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வருஷம் போட ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்கள், அதான் பார்த்தீங்களா? இப்படி பாருங்கள், இது ஒரு வளைவு, இது ஒரு வளைவு. பாருங்கள், இது ஒன்று 4 அப்படியே வரும். பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது உங்களுக்கு. பாருங்கள், இந்த இது தாங்க நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இது 2 வந்துருக்குல்ல, அதில் 3 வருது. பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த பிரியுது. கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறது பாருங்கள், இந்த இடம் தான், இந்த இடம் அப்படி அந்த வளைவு வருது. இந்த பாருங்கள், இந்த 2 வருஷக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், நார்மலாக வந்துடுது. பாருங்கள், இந்த 3 வருஷக்கும் தாங்க, அப்புறம் நார்மலாக வந்துடும். இது 8 வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி அது பாருங்கள் 9, 3 பாருங்கள் இப்படி. இது 8, இது பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு கூட போட்டுட்டு ஒரு 4 வருஷம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வீடியோ டைம் ஆகுது, அதனால் பாருங்கள் இதை நல்லா பார்த்து இது நான் இந்த இடம் போடுறது தாங்க உங்களுக்கு நான் சொன்னேன். அதை கவனித்து போடுங்க. பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை கீழே கொண்டு போய் பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் இப்படி கீழே கொண்டு வந்து க்ரீன் போட்டு எல்லோ போட்டு இதுலேயே போட்டு இதில் கொண்டு வந்து அப்புறம் மேலே வந்து இப்படி ஆரஞ்சு போடணும். உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறேன். கீழே கொண்டு போயிடணும். ரன்னிங் ஒயர் வந்து கீழே கொண்டு போய் இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வரணும். அந்த இடம் மட்டும் ஃபஸ்ட்டு வருஷம் தான் அப்படி கொண்டு வரணும். பார்த்தீங்களா? இப்போ 3, இது 4. புரியலங்கிறதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போது ரன்னிங் ஒயர் இது. இப்போது இந்த பச்சை வந்து கீழே தானே இருக்குது, கீழே கொண்டு போகணும். நான் புரியலைனாலும் திரும்ப சொல்கிறேன். பாருங்கள், தான் இது க்ரீன் வந்து கீழே இருக்குல்ல, அதனால் இப்படி கொண்டு போகணும். குச்சியில் சுற்றி வச்சுக்கிங்க ஒயர். அப்போ தான் பாருங்கள் இது சிக்கு விழுது, அது நுழி எடுக்கணும். பாருங்கள், இது இப்போ திரும்ப சொல்கிறேன். அந்த க்ரீன் வந்து இங்கே கீழே இருக்குது, இப்படி திரும்ப கொண்டு போகணும். அந்த ப்ளஸ் மாதிரி போட்ட கூட அதெல்லாம் கூட கொஞ்சம் ஒயர் வித்தியாசம் வருது. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வந்து இது கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்கொயர் மாதிரி போடுறதுனால எந்த ஒயரும் வேஸ்ட் ஆகல, நீட்டாக வந்துடுது. கூட வந்து பவுல் மாதிரி வருது, நல்லா இருக்குது இந்த கூட. அடுத்தது அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற மாடல் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இப்போ இது புரியாதவங்களுக்கு புரியும் தான் திரும்ப சொல்கிறேன். பாருங்கள், இந்த கீழே இது பாருங்கள் விரித்து இப்படி போடணும். அதுதாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. லூஸ் விடாமல் போடணும். புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்படியே வரிசை வந்து மேலே வளர்த்திட்டு வரதான். இந்த கூடையை போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அப்போ மாடல் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன இப்படி கோடு வச்சுருக்காங்கன்னு புரியாது. இது கூட வந்து போட்டு முடிச்ச அப்புறம் தான் இது டிசைன் மாடல் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பிளாக் மட்டும்தான் அந்த கொடையில் 2 வருஷம் கொடுத்துருக்கேன். இது அந்த இடத்துல இப்போ 2 கலர் வருது. புது அதையே வேறு மாடல் நான் வச்சுருக்கேன். இது 3 பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் 2 பக்கம் போட்டாச்சு. இன்னும் 2 பக்கம் போட்டுட்டு நான் கூட போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். திரும்ப சொல்கிறேங்க, இதுக்கு 70 இன்ச்சு 12 ஒயர், அகலமும் 12,
6 இன்ச் கம்மி பண்ணி சதுரமாக போட்டுக்குங்க. தேங்க்யூ.